சாண்ட்ரா இதை செஞ்சது ஒரு முழுக்க முழுக்க ஒரு டிராமா, ஒரு ஒயிட் வாஷிங் அப்படின்றது. இப்ப வெளியில வந்தா ஒருத்தர் மைக்க தூக்கிட்டு போய் முட்டு குத்து அதுக்கு பயங்கரமான, அதாவது அது இந்நேரத்துக்கு அது வேற 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 லெவல்ல அதுக்கு ஒரு டிசைன் செட் பண்ணி ஒண்ணு பேசுவாரு. இதுல பத்தாததுக்கு இப்ப கர்மா பூமராங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் இது. இது பார்வதியோ கமருதனோ எது கேட்கவும் இல்ல. அவங்க கேட்டது அன்னைக்கு கிளம்பும் போது ஒரு மன்னிப்பு கேட்டாங்க. அந்த மன்னிப்பு ஏற்கப்படவும் இல்லை, அது மதிக்கப்படவும் இல்லை. ஏன் அது நாடகத்துக்கு உட்பட்டதுன்ற விமர்சனங்கள் வேற. எந்த மன்னிப்பு உண்மை? சாய்ஸ் ஆஃப்டர் த பிரேக் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய ப்ரோக்ராம் எல்லாம் வேற பண்ணீங்க. அதை வச்சு காமெடி எல்லாம் மன்னிப்பு கேட்டவங்க 2 பேரும் ரியலைஸ் பண்ணிட்டு ரெட் கார்டையும் வாங்கிட்டு ஊரெல்லாம் நீங்க வெடிச்சு கொண்டாடினீங்கன்னு ஏதோ ஒரு குறுகிய வட்டம், இந்த குறுகிய வட்டம் கொண்டாடிச்சு. அப்படி கொண்டாடப்பட்ட ஒருத்தங்க ஏன்பா இப்ப எப்படி தெரியுமா, நீங்க பண்ண தப்ப நான் மன்னிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பேசியிருந்து ஒரு திமிர்ல பேசியிருந்தா கூட நான் அந்த சாண்ட்ராவை மதிச்சிருப்பேன்டா. ஆனா அதுக்கு மேல ஆஸ்கார் அடிச்சே ஆகணும்ன்ற ஒரு வேலையில நீ உண்மையிலேயே ரியலைஸ் பண்றதா இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? சாண்ட்ரா வெளில போனா பாருக்கும் கமருதனுக்கும் நீயே கால் பண்ணி, அந்த ஹீட் ஆஃப் த மொமெண்ட்ல அது நடந்துருச்சு, அது தெரியாம நடந்துருச்சு. நம்ம 2 பேரும் கேமராக்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கை நம்ம 2 பேருக்குமே இருக்கு. நானும் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நானும் அப்படி பேசக்கூடாது, நீ பேசக்கூடாது, நமக்குள்ள இது முடிச்சிடலாம். நீ வெளியில முடிச்சிட்டு உள்ள வந்தா பரவாயில்ல. சாண்ட்ரா வெளியில போன அந்த மொமெண்டே திவ்யா கிட்ட ஹக் பண்ண கிட்டக்க அந்த போட்டோ ஃப்ரேம் பண்ணும்போது இல்ல. ஆனா ஸ்டேஜுக்கு போனோட திவ்யா இந்த நடிப்பு இருக்குல்ல, அது இப்ப வரைக்குமே கண்டினியூ ஆயிட்டு இருக்குன்னு சொல்றேன். நீ நிஜமா இருந்தா நிஜத்துக்கே நான் இந்த ஒரு விஷயம் தான் பார்வதியோட ஹைலைட்டான யூனிக் குவாலிட்டியே இருந்தா சுத்தமான கெட்டவன்ற பேரே இருந்துட்டு போட்டு நீ என்ன வேணா நினைச்சுக்கோ, நான் கெட்டவனா இல்லையான்றது என் குடும்பம் என்னை நேசிக்கும் கூட்டத்துக்கு தெரியும்னு அந்த ஒரே ஐடியாலஜிலே இருந்தா இப்படி ஒரு ஃபிளிப் இப்படி ஒரு ஃபிளிப் இப்படி ஒரு ஃபிளிப் இப்படி ஒரு ஃபிளிப்னு அரோரா சாண்ட்ரா மாதிரி ஒரு வேலையை பண்றது இல்ல.